ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வழியாக சென்னை எஃப்சி ஸோ அந்த ரூமரை பார்த்தீங்கன்னா தெளிவாக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே போகிறார் இங்கே போகிறாங்கலாம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜித்தேஷ்வர் சிங்க்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட 1 year ஆல்ரெடி இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக சென்னை எஃப்சி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அவன் கையில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட எங்களோட நெக்ஸ்ட் சீசன் பிளானில் அவருக்கான முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளப்லேருந்து போக போகிறது இல்லைன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சீசன் எங்களோட பிளானில் ஜித்தேஷ்வர் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு அட்ரஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி கிட்டத்தட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜித்தேஷ்வர் சிங்க்கு அப்கமிங் சீசன் கிட்டத்தட்ட மரீனா மச்சானில் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு 2025 சொல்லலாம். ஸோ அந்த வருஷம் ஜித்தேஷ்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட சென்னை எஃப்சியில் நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிட்டோம். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அச்சீவ் பண்ணுறது ஏகப்பட்டது இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் நாங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட சென்னைன்ற கிளப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பர் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நானே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான சூப்பர் பிளேயர்ஸ் கோச்சஸ்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேர் டு லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன் நான் ரொம்ப என்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ராக்ரஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜித்தேஷ்வர் சொல்லியிருப்பார். ஸோ சென்னை எஃப்சி இந்த சீசனுக்கான சூப்பர் முடிவு எடுத்தது நான் ரியா நெட்வொர்க்கு கான்ட்ராக்ஷன் கொடுத்தது. ஸோ மறுபக்கம் ஜித்தேஷ்வருக்கும் கான்ட்ராக்ஷன் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கும், யூகேல நடந்திருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா லீக், இங்கிலீஷ் பிரீமியர் லீக், இந்தியன் சூப்பர் லீக்ன்ற மாதிரி 3 லீக்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட யங் கிளப்பை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளப்ன்ற மாதிரி கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கப்புக்காக ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், ஸோ அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பஞ்சாப் எஃப்சி, ஈஸ்ட் பெங்கால் ஃபைனல் ப்ளே பண்ணி பஞ்சாப் வின் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாப் எஃப்சி, ஈஸ்ட் பெங்கால், அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட 3rd ஃபினிஷ் பண்ண முத்தூட் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இந்த 3 கிளப்பும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யங் டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 கிளப்பும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க இருக்க ஜூன் அண்ட் ஜூலையில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப்பை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபாரின் டீமோட பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட டீமோட வீக்னஸ் ஐடென்டிஃபைனா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ் பக்கிங்ஹாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட மும்பை சிட்டிலேருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மூவ் பண்ணியிருப்பாரு. நானும் அப்டேட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ மும்பை சிட்டியோட ஹெட் கோச்னா டெஸ் பக்கிங்ஹாம். ஸோ அங்கேயும் போய் ரொம்ப சூப்பர் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்ட் 3rd tier லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிளப் இப்போ அந்த டீமை பார்த்தீங்கன்னா 2nd tier கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால்டன்ற ஒரு கிளப்பை 2-0 பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யுனைடெட் பீட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட இங்கிலீஷ் சாம்பியன்ஷிப் அதாவது 2nd tier லீக் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இயர் சீசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பால்டன் கிட்ட 5-0 தோற்ற ஆக்ஸ்போர்ட் யுனைடெட் அங்கேருந்து ஏகப்பட்டது கற்றுக்கிட்டு ரிட்டன் அதே பால்டனை பார்த்தீங்கன்னா ஃபைனலில் 2-0 வின் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் லெவல் அதாவது 2nd tier லீக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெஸ் பக்கிங்ஹாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எக்ஸைட்டடாக அதை பற்றி எப்படி அதை நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக அவரோட இன்ஃபர்மேஷன் அந்த கிளப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனதுக்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் குக்கிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக பஞ்சாப் எஃப்சி அடி வாங்கின மாதிரி அடி வாங்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணுன்ற மாதிரி ஸோ கிட்டத்தட்ட பிரேசிலியன் விங்கர் 29 வயசு ஆகுது. அவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கார்லஸ் என்ரிக் ஃப்ரான்கோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பல்கேரியன் டாப் டிவிஷன் கிளப்பான லோகோமோட்டிவ்ன்ற கிளப்புக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு 29 வயசு ஆகுது. ஒரு விங்கர். ஸோ கிட்டத்தட்ட இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 27 மேட்ச்சில் 4 கோல் 2 அசிஸ்ட் நம்ம சொல்லலாம். தேவைப்பட்ட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரோல்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக பல்கேரியாவோட டாப் டிவிஷன் கிளப்பான லோகோ சோஃபியாவில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் இவரை தட்டி தூக்குவாங்களா இல்லை கன்ஃபார்மாக இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்களோட லாயல் ஃபேன் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லாயல் பிளேயரான ஏட்ரியன் லூனாக்கு கிட்டத்தட்ட 3 year கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏட்ரியன் லூனா கேரளா பிளாஸ்டர்ஸ்லாம் தட்டி தூக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு ஒரு லாயலிட்டியான ஃபேன் பேஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கிடச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா கிட்டத்தட்ட நோவா சதோவி இருக்கார். கிட்டத்தட்ட இந்த 2 பிளேயருமே போதும் இன்ஃபீல்டில் கண்டிப்பாக மிரட்டுவாங்கன்னு சொல்லலாம். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லேயும் லெஃப்ட் விங்லேயும். இதில் டிமாண்ட் டாக்கோஸ் என்னன்னு ரொம்ப தெரியல. ஆல்மோஸ்ட் அவருக்கும் கான்ட்ராக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்கமிங் சீசன் ரொம்ப மிரட்டலாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஏர்டெல்னா கான்ட்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப லாயலான பிளேயர்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கு தான் கான்ட்ராக்ஷன் கொடுப்பாங்கன்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்கமிங் சீசன் எப்படி இருக்க போது கேரளா பிளாஸ்டர்ஸ் உங்களோட கருத்து சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் சுனில் சேத்ரி நேஷனல் டீமோட கேம்பெயின் முடிவடையுதுன்னு சொல்லலாம். அவரோட ஜேர்னி ஜூன் 6 முடிவடையுது அகெயின்ஸ்ட் குவைத்தோட. அண்ட் தென் அவர் கிளப்பில் எதனா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா ஸ்டில் அவர் பெங்களூர் எஃப்சிலேயே அவரோட ஒரு கப்பல் ஆஃப் சீசன் இல்லை அவர் எவ்வளோ நாள் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவ்வளோ சீசன் அவர் ப்ளே பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சியில் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நேஷனல் டீமில் அவரை பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஐஎஸ்எல்ஏசி சுனில் சேத்ரியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஃப்சி கோவாவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு கிளப். அதே மாதிரி ஐ லீக்ல சர்ச்சில் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா ரெப்ரசென்ட் பண்ணுற கிளப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட ஹெட் கோச் ஸோ கோகுலம் கேரளா எஃப்சியோட ஹெட் கோச் இப்போ அவங்க சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 more year அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரான்சிக் போனட் ஆல்ரெடி ஒன் ஆஃப் த ஐஎஸ்எல் அதாவது ஐ லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக சர்ச்சில் பிரதர்ஸ் போட்டி போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டாப்பில் வந்தால் கண்டிப்பாக ஐஎஸ்எல் மூவ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால ரொம்ப போட்டி போடுவாங்க சர்ச்சில் பிரதர்ஸ். பார்க்கலாம் அப்கமிங் சீசன் இந்த கோச் மூலமா எங்கே வர இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் பசுந்தரா கிங்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏஎஃப்சி கப்பில் ஒடிசா எஃப்சி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்லாம் ரொம்ப தட்டி தூக்கியிருப்பாங்க. ஈவன் ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஸோ நாக் அவுட் மேட்ச்சில் பசுந்தரா கிங்ஸ் தான் பீட் பண்ணி சென்ட்ரல் கோஸ்ட் மரைனர்ஸை ப்ளே பண்ணுற அளவுக்கு மூவ் ஆயிருக்கும். அந்த வருஷத்தில் அந்த டீமோட ஹெட் கோச்சான ஆஸ்கர் ப்ரூசன் இவரை பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ஏதோ ஒரு கிளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் எந்த கிளப் இப்போதைக்கு கிளப் தேவைன்னா ஜம்ஷெட்பூர் அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஈவன் பெங்களூருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இந்த கோச் ஐஎஸ்எல்க்கு வரப்போறாரா இல்லை இது ரூமராகவே முடிஞ்சிருமா. பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் த சேம் பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வயசுக்கு உட்பட்ட அல்பேனியன் ஸ்ட்ரைக்கர் ஃப்ளோசெட் மால்கி இவரை பற்றின அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 29 வயசாவது. அல்பேனியன் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரைக்கர் கிட்டத்தட்ட 8 மேட்ச்சில் 1 கோல் அண்ட் 1 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் 14 மேட்ச்சில் 3 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேவைப்பட்டால் ரைட் விங் லெஃப்ட் விங்ன்ற எபிலிட்டி இருக்குது. பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு 30-70ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த 30% பெங்களூர் கிட்ட தான் இருக்குது. ஒன்ஸ் கன்ஃபார்மான அப்டேட் பண்ணுறேன் இவர் வர இருக்காரான்னு. இவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அல்பேனியாவை விட கிரீஸில் தான் அவரோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பக்கம் வருவாரா இல்லை இது ரூமராகவே அடங்கிடுமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மென்மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிட்டு எதிர்பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.